డిప్యూటీ సీఎం పవన్ కళ్యాణ్ గారు బీజేపీ అలయన్స్ తర్వాత ఇలా మారిపోయారు చూడండి. మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలో డబ్ చేయకండి. அவங்க டப்பிங் பத்தி பேசின உடனே நீங்க என்ன தெலுங்குக்கு டப்பிங் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன டீம் என்ன மேட்ச்னே புரியாம பேசுறவங்களுக்கு அவங்க மொழியில எக்ஸ்பிளைன் பண்ணாவது புரியுமான்னு பாக்குறேன். ஹிந்தி மட்டும் வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா தமிழ் படங்கள் வந்து ஹிந்தியில டப் பண்றீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் படங்களுக்கு அவ்வளோ ஹெவி டிமாண்ட் நார்த்ல இருக்கிறதுனால தான் நம்ம டப்பே பண்றோம். நம்ம ஷாருக் கான் நடிச்ச ஜவான் படத்துக்கு அப்புறம் அட்லீஸ்ட் நம்மளுடைய சொத்து நம்ம திருப்பி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு வந்து ஹிந்திக்காரங்க அவ்வளோ கொண்டாடினாங்க. தமிழ் படங்கள்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. தமிழ் படத்தை வாங்குறதும் ஹிந்திக்காரங்க தான். அங்கே வாங்கிட்டு டப்பிங் பண்ணி அவங்க தியேட்டர்ல விடுவாங்க, டிவியில விடுவாங்க, யூடியூப்ல விடுவாங்க. எக்கச்சக்கமாக ப்ராஃபிட் அவங்க பார்க்குறாங்க. இது எல்லா ப்ராஃபிட்டும் யாருக்கு போய் சேருது? ஹிந்திக்காரங்களுக்கு தான் போய் சேருது. சரி, இந்த அமௌண்ட் வாங்கின தமிழ் ப்ரொடியூசர்ஸ் ஹெவியா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் கட்டி அந்த டேக்ஸ் சென்ட்ரல் போய் சென்ட்ரல்லேருந்து நார்த் ஸ்டேட்ஸுக்கு தானே போகுது. சரி நீங்க வச்சுக்கோங்க, அதுலேருந்து நமக்கு வர வேண்டியது கொடுங்க திருப்பின்னு கேட்டா இப்போ என்ன பண்றாங்க? NEP 2020ல 3 லாங்குவேஜ் மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அந்த 2000 crores பிளஸ் ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல. இதை பத்தி எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే అదే న్యాయం. என்ன சார் இப்பதான் டப்பிங் பத்தி பேசுறீங்க, இப்போ டப்புல பத்தி பேசுறீங்க. మనకి వాళ్ళ డబ్బు వద్దు, நமக்கு வர வேண்டிய பணத்தை தான் சார் நம்ம கேட்கிறோம். పనిచేసే వాళ్ళందరూ మనకి బీహార్ నుంచి రావాలి, కానీ హిందీని ద్వేషిస్తానంటే ఎట్లా? మనకి వాళ్ళు కావాలని நாங்க சொல்லவே இல்லையே சார். நார்த்ல வேலைகள் இல்ல, செய்யற வேலைக்கு சம்பளம் பத்தலன்னு சொல்லி அவங்க தான் சவுத் ஸ்டேட்ஸுக்கு வராங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். ஒரு நாள் சம்பளம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு டெய்லி வேஜஸ்ல ஹையஸ்ட் யாரு சம்பளம் கொடுக்கறது? கேரளா. அதுக்கு செகண்ட் ஹையஸ்ட் தமிழ்நாடு தான், 500 பிளஸ்ல கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மத்திய பிரதேஷ் ஸ்டேட் எங்க இருக்கு லிஸ்ட்ல? கடைசி ஸ்பாட்ல இருக்கு. அவங்க கொடுக்கறது 300 கிட்டேயும் இல்ல. ஃபேக்ட் புரியாம பேசுறீங்களே. அதெல்லாம் விடுங்க சார், நீங்களும் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் தானே சார். ஆக்சுவலி நானும் கூட உங்கள் ஃபேன் சார். உங்கள் படங்கள் எல்லாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நீங்களே ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க, எப்போ பிஃபோர் பிஜேபி அலையன்ஸ் என்ன சொன்னீங்க? சினிமா வேற அரசியல் வேற, சினிமாலே அரசியல் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. பார்ட்டி மாறலாம் சார், அலையன்ஸ் மாறலாம் சார், ஆனால் நீங்கள் மாறக்கூடாது. சொன்ன பேச்சு மாறக்கூடாது இல்லை சார். சினிமா should be treated as a separate entity. No politics should seep into cinema. லாஜிக் பத்தி பேசலாமா? உங்க லாஜிக் படி நம்ம எந்த மொழியில டப் பண்றோமோ கட்டாயம் அந்த மொழி நம்ம ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல கத்து கொடுக்கணும். அதுதான் உங்க லாஜிக். அப்படி பார்த்தா தமிழ் படங்கள் வந்து ஜப்பான்ல, சைனால, கொரியால எல்லாம் அவ்வளோ பெரிய ஹிட்டு. சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ல எல்லாம் டப் ஆகுது. அதுக்குன்னு அவங்க எல்லாருமே வந்து ஜாப்பனீஸ் கத்துக்கணும், சைனீஸ் கத்துக்கணும், கொரியன் கத்துக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்களா? ஏன் தெலுங்கு படங்களும் தமிழில் டப் பண்ணுறீங்க? அதுக்குன்னு நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டாதான், ஸ்கூலில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நீங்கள் இங்கே டப் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் ஏதாவது கட்டாயப்படுத்தணுமா? என்ன சார் லாஜிக் இது? ஹிந்தி ஏன் அப்போஸ் பண்ணுறீங்க நீங்கள் கேட்குறீங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஹிந்தி அப்போஸ் பண்ணவே இல்லை, மும்மொழி கொள்கையை தான் அப்போஸ் பண்ணுறோம். நமக்கு தேர்ட் லாங்குவேஜ் தேவையே இல்லை. 2 லாங்குவேஜ் மாடியூல்லையே சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் போயிட்டுருக்கு. நிறைய குளோபல் லீடர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது கூட நீங்கள் கேட்காதீங்க, உங்கள் சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்களே சொல்கிறாங்க, கேளுங்க கொஞ்சம். Now in Tamil Nadu also so many people are going to America. All if you can see in America, more are from Tamilians. They learned English. They are doing extremely well. Google CEO, who is the Google CEO? If you can go through others, more or less number 1 or number 2 senior executives are from Tamil Nadu. Now Tamilians are going on, Tamil Nadu people are going all over the world because they are having talent. பவன் கல்யாண் காரு, ஒரு டைம்ல நீங்க ஒரு புரட்சி தலைவராக இருந்திருக்கீங்க. நிறைய விவசாயிங்களுக்கு முக்கியமா நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு கல்ட் ஃபாலோயிங்கே உங்களுக்காக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய புரட்சி ஆரம்பிச்சு வச்ச நம்ம பெரியார் ஐயாவை, நம்ம எல்லோருக்கும் சமமான உரிமைகள் உண்டு, அந்த உரிமைகளுக்காக நம்ம போராடணும் அப்படின்ற தைரியம் கொடுத்த நம்ம பெரியார் ஐயாவை பார்லிமெண்ட்ல நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சரி,
நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரும் சரி அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக இருக்கிற தமிழ்நாட்டு எம்பிகளை அவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு வாட்டியாவது நீங்கள் தட்டி கேட்டிங்களா? ஆக்சுவலி இப்போ தமிழ்நாட்டின் போராட்டம் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்தா, டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்தா நடக்கிற போராட்டத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்ல இருந்து பேசுறது தான் ரொம்ப மிக வருத்தமாக இருக்குது. ஓகே, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுறதை பற்றி நாங்களும் பேசுவோம். போராடுற இடத்துல நம்ம போராடிட்டு தான் இருப்போம். நியாயமான விஷயங்களுக்கு நம்ம குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம். தட்ஸ் இட் ஃப்ரம் மீ மக்களே. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.